எந்த நியூஸ் சேனலில் ஓப்பன் பண்ணினாலும் மியான்மரில் நடந்த எர்த்குவேக் 7.7 மேக்னிடியூடில் ரொம்ப பயங்கரமான அதிர்வுகள், பல மாடி கட்டணங்கள் சரிந்து விழுந்ததுன்னு பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் பேங்காக்கே அது அஃபெக்ட் பண்ணியிருக்குது. நியர்பை கண்ட்ரீஸ்லையும் நிறைய இந்த எர்த்குவேக்கோடைய எஃபெக்ட் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன ரீசன்? எதனால இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? ரீசெண்டாக நம்ம வயநாடில் உள்ள டிவஸ்டேஷன் நம்ம பார்த்தோம். தண்ணியிலான ஒரு பேரழிவு, ஓவர் அ நைட் ஒரு ஊரே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் எதனால நடக்குது? இயற்கை பேரழிவுகள் எதனால நடக்குது? எசேக்கியேல் 38 அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்குமுள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்னியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும். கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்கள் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். இந்த காரியம் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினையினால் வருகிற காரியங்கள். நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனிதர்கள் இன்னைக்கு சக மனிதர்களை ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கூட கடவுள் மேல உள்ள பயம் அவர்களுக்கு இல்லாம இருக்குது. தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை கடினமாக்கி கொண்டு பல தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள், இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கண்டிப்பா தன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்வு இந்த ஜனங்களுக்கு வரணும். அதனாலேயே பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு பாவ உணர்வு ஏற்படும்படியாய் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சுற்றி நடந்து கொண்டு இருக்குது. இப்பவாது நம்ம அட்லீஸ்ட் விழித்து கொண்டு நம்மளுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை குறித்து அதிகமாக சிந்திப்பது நல்லது என்பதை இந்த காரியங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்கின்றோம்.